முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். வரலாற்றில் எல்லா இடங்களிலேயும் யார் இருப்பாங்க அப்படின்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. ஒரு சோழ வரலாறு எடுங்க, ஒரு பாண்டிய வரலாறை எடுங்க, ஒரு சேரர்கள் வரலாறு எடுங்க, குறுநில மன்னர்கள் வரலாறு, இப்படி எந்த வரலாற்றை எடுத்தாலும் சரி, எந்த நூலகத்துக்கு போனாலும் சரி, எந்த முன்னணி நூல்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா மிக குறைவான அளவு தான் பெண்கள் அங்கங்கே எங்கெங்கேயோ ஏதோ ஒரு இடங்களில் ஒரு மூலைகளில் தான் அவங்க வந்திருக்காங்க. மற்ற இடங்களில் பெண்களுக்கு அப்படி ஒரு இடம் கிடைக்கவே இல்லை. அவர்கள் எழுதிய புத்தகங்கள் நிறைய கிடையாது, அவர்கள் எழுதிய பயண வரலாறுகள் கிடையாது, அவர்கள் எந்தெந்த ஊருக்கு போனார்கள் என்ற ஒரு நூல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. நூலகங்களில் போனீங்கன்னா கூட எழுத்தாளர்கள் வரிசையில் ஏராளமான ஆண்கள் தான் இருப்பாங்களே தவிர பெண்கள் என்பவர்கள் மிக குறைவு. அதனால் வெர்ஜீனியா உல்ஃப் அப்படின்னு ஒரு அம்மா, பெரிய மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற கவிஞர் அவங்க கேட்குறாங்க, ஜூடித்தை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது யாருங்க அது ஜூடித்? உடனே நம்ம கேள்வி கேட்குறோம்ல, யார் அந்த ஜூடித்து? எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அதே கேள்வியை தான் அந்த வெர்ஜீனியா உல்ஃபை பார்த்து கேட்டிருக்காங்க. அது யார் அந்த ஜூடித்? பார்த்தீங்களா? ஆனால் அவங்க அண்ணன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்னா உலகத்தில் அவருடைய நூலை படிக்காதவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப குறைச்சல். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும், எந்த மொழி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றவர் அவர். அவர் எழுதின நாடகங்கள் உலக புகழ்பெற்ற நாடகங்கள். அவர் வாழ்ந்து 200 ஆண்டு காலம் ஆனால் கூட அவருடைய நூல்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நூல்கள். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லேயும் நம்ம பார்த்தா கூட அப்படி தான் இருக்காங்க. பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பக்தி இலக்கியங்களில் போய் தேடினா கூட பெண்கள் நிறைய கிடையாது, ஆண்கள் தான் நிறையா இருந்திருக்கிறாங்க. இப்படி எல்லா இடங்களிலேயும் ஆண்கள் இருந்த காரணத்தினாலே தான் அந்த வரலாற்றை கூட என்ன சொல்கிறாங்களாம், ஹிஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவனுடைய கதை அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டோரி, அதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஹர்ஸ்ட்ரின்னு யாரும் சொல்கிறதில்ல அப்படின்னு பெண்ணதிகாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நான் பார்த்தேன். பெண்கள் வரலாறு எழுத தெரியாதவர்களா? ஏன் அவர்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய வாய்ப்புகளை தரவில்லை நாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு எப்போவுமே வசதிகள் குறைவு. படிக்கிறவங்களில் அதிக பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் படித்தவர்களாக இருப்பார்கள். குருகுலம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தே குருகுலத்தில் போய் படித்தவர்கள் யார் அப்படின்னா எல்லாம் ஆண்களாகத்தான் இருக்காங்க. எங்கே போகணுன்னாலும் ஒரு விஞ்ஞானமாக ஆண்கள் தான், ஒரு வரலாறா ஆண்கள் தான், ஒரு புவியியல் சார்ந்த ஒரு படிப்பா ஆண்கள் தான், ஒரு அகழாய்வு அதில் கூட நிறைய பெண்கள் என்பவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நிறைய பேர் ஆண்கள் தான் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் சொல்கிறார் அன்னைக்கு, நான் இவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருப்பதற்கு காரணம் என்னுடைய மனைவி தான். ஏன்னா நான் வேலைக்கே போகலை, எப்போவுமே எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் எனக்கு குழந்தைங்க இருந்தாங்க, எனக்கு குடும்பம் இருந்தது, அந்த குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாமல் எழுது என்று என்னுடைய மனைவி எனக்கு சொன்ன காரணத்தினாலே தான் இன்றைக்கு நான் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன். என்னை தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கிறேன். கூகுளில் என்னுடைய பெயரை போட்டாலே எந்த மூலையில் இருந்து போட்டாலும் நான் யார் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நான் பிரபலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு அமைந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேனே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவாராம், ஆண் பிள்ளையாக இருந்த காரணத்தினால எங்கே வேணாலும் போவாராம் வருவாராம். வீட்டுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டா அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குமா, தனி ஒரு எழுதுவதற்கான அந்த மேஜை, அந்த நாற்காலி, எழுது பொருள்கள் எல்லாம் இருக்குமா. கதவை மூடிட்டு அவர் எழுத உட்கார்ந்தாருன்னா வெளியிலேருந்து ஒரு பொட்டு சத்தம் அந்த ரூம்குள்ளார விழாதான். அந்த மாதிரி அந்த அறையிலே உட்கார்ந்து கொண்டு அவர் பாட்டுக்கு எழுதுவாராம். அவருக்கு வேளைக்கு உணவு உள்ள கதவை திறந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பெண்ணுக்காவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி வாய்ப்பை நாம் தருவதற்கு ஒரு சில நெஞ்சங்கள் தான் தயாராக இருக்கின்றன.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வரக்கூடிய பெண்கள் வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் மற்ற பெண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. ஏன்னா நாம் இப்போ பெண்களை பற்றி, பெண்கள் தினம் மிக நெருக்கத்தில் இருக்குது. பெண்கள் தினம் கொண்டாட போகிறோம். நம்ம அந்த நேரத்தில் இந்த பெண்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும். அதனால தான் இப்போ கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, கொஞ்சம் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. ஆனால் பெண்களும் என்ன பண்ணணும்னா, எப்படி இருந்து அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறத நினைத்து பார்த்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும். வாய்ப்பு நமக்கு கிடைச்சிட்டுது அப்படிங்கிறதுக்காக தலகால் புரியாமல் இருந்தால், பெண்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு மனப்போக்கு எல்லாருக்கும் நடுவில் வந்துடும். ஒரு பெண் அமெரிக்காவில் போய் இப்போ இருக்காங்க, அவங்க ஒரு நியூஸ் ரீடர். அவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கேன், ரொம்ப கவனமாக நான் நடந்துக்குவேன் எந்த ஒரு இடத்துலையும். ஏனென்றால் ஏதாவது நான் தவறாக நடந்துக்கிட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியர்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற பேர் கிடச்சிடக்கூடாது. என்னுடைய நாட்டுக்கு அப்படி ஒரு பெயர் வந்துவிடக்கூடாது, என்னுடைய பெண் சமுதாயத்துக்கு அப்படி ஒரு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. அவங்க பெயர் காயத்ரி அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அந்த மாதிரி தன்னுடைய நாட்டை பற்றி யாராவது தவறாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவங்க ரொம்ப கவனமாக, ரொம்ப கருத்தாக தன்னுடைய வேலைகளை செய்கிறார்கள். அந்த மாதிரி தான் வாய்ப்பு கிடைத்த பெண்கள் அதை பயனுள்ளதாக அதை நாம் பயன்படுத்தணும். அதை பயனற்ற விதத்திலேயோ இல்லை மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய விதத்திலேயோ நம்முடைய அறிவும் நம்முடைய பேச்சும் நம்முடைய நடவடிக்கையும் இருக்குமானால், இந்த பெண்கள் வாய்ப்பை வாங்கினா எல்லாரும் இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணம் ஆண்களுக்கு நடுவில் வந்துடக்கூடாது, சமுதாயத்துக்கு நடுவில் வந்துடக்கூடாது. அன்றைக்கு ஒருவர் என்னோட பேசி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த ரோட்டில் போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் தான் சட்டத்தை மதிக்காமல் போகிறார்கள். இப்படி 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 வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க, போகும்போதே திடீர்னு பிரேக் போடுவாங்க, போகும்போதே சடார்னு திரும்புவாங்க. நிறைய பேர் பெண்கள், ஒரு சில ஆண்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதிகப்படியான எண்ணிக்கையாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். யாரை பற்றியும் அவங்க கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எப்படி அது மாதிரியெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். ஆனால் அதே மாதிரி ஒரு தடவை நான் அவரோட போகும்போது இதே மாதிரி பெண்கள் ஒரு 3 பெண்களை நான் சாலையில் பார்த்தேன். திடீர்னு பிரேக் போட்டுட்டு அப்படியே நின்றுடுறாங்க. அப்போ அவர் சொன்னார், இதை பாருங்கள், அவங்க காலை பாருங்கள், இந்த ஏரோப்ளேனில் வீல் கீழே இறங்குற மாதிரி அந்த கால் 2 இப்படி நகருது பார்த்தீங்களா, இப்போ அவங்க பிரேக் போட போகிறாங்கன்னு அர்த்தம். இப்படி தான் அவங்க செய்வாங்களே தவிர அதற்கான அந்த நம்ம சிக்னல் சொல்கிறோம்ல, அதையெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் பார்த்தேன், நேருக்கு நேராக பார்த்தேன். அதனால் நான் பார்த்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் தங்களுடைய வாய்ப்பை மிக சரியாக மற்றவர்கள் போற்றக்கூடிய விதத்தில் பயன்படுத்திக்கணும். அப்படி நம்ம பயன்படுத்தினா வரலாற்றை படைக்கக்கூடிய அளவுக்கு நாம் உயர்ந்தவர்களாக மாற முடியும். இல்லைன்னா நாமளை மறுபடியுமே நம்ம அடிமை சமுதாயமாக மாறிப்போவோம். ஏன்னா இப்போ ரொம்ப விழிப்புணர்வு வந்திருக்கு. நிறைய இடங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் மனசில் பரவலாக வந்திருக்கிறது. நிறைய இடங்களில் பெண்கள் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த காலகட்டங்களில். அதனால் அந்த வாய்ப்புகளை சரியாக பெண்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த நாள், இந்த ஆண்டு, இந்த பெண்கள் சமுதாயம் மிகச்சிறந்ததாக விளங்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இப்போ நான் சொன்ன அந்த எழுத்தாளர் யார் தெரியுங்களா? ஷேக்ஸ்பியர். அந்த ஷேக்ஸ்பியரோட தங்கை பெயர் தான் ஜூடித். அந்த ஜூடித்தை யாருக்குமே தெரியலை. ஆனால் ஷேக்ஸ்பியரை உலகம் பூரா அறிந்ததற்கு காரணம் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள், அவருக்கு அந்த வாய்ப்புகளை தந்த அந்த குடும்பம், பெண்களுக்கு தராமல் மறுத்த அந்த வாய்ப்பு தான். அவரோடு கூட பிறந்த பெண்களை யாருக்கும் தெரியலை, ஆனால் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்போ பார்த்துக்கங்க பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். மகிழ்ச்சி.